ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. அண்ணா நகர் போகணும். 20 ரூபாமா? என்னது 20 ரூபாவா? 15 ரூபாய் தானே வாங்குவாங்க. அதெல்லாம் இப்ப 20 ரூபாமா? ஹலோ என்னங்க, நேத்து கூட 15 ரூபாய் கொடுத்து தான் போனேன். பல வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபாய்ங்கற மாதிரி சொல்றீங்க. 20 ரூபா நான் ஏறுமா? இல்லைனா எவன் உன்னை 15 ரூபாய்க்கு ஏத்திக்கிறானோ அவன் ஆட்டோல போய் ஏறு. என்ன விட்டுருமா? ஹலோ என்ன ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் நினைச்சேனா உங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ ஏமா காலங்காத்தால இப்படி கடுப்பேத்திட்டு இருக்க? நானும் 15 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தேன். யாருமே சில்லறையா கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் 20 ரூபாய் ஆக்கிட்டேன். நீ 15 ரூபாயை கொடு, ஆனா சில்லறையா கொடுமா. சரி சரி தரேன். தட்டி கேட்டா தான் இறங்கி வரீங்கல்ல? மா 15 ரூபான்னு யார்ட்டையும் சொல்லாதம்மா, வண்டியில ஏறுமா. ஆட்டோ ஸ்டாப் ஸ்டாப், நிறுத்துங்க. அண்ணா, அண்ணா நகர் போனோம். 20 ரூபாப்பா, ஏறுப்பா. சரிண்ணா. இவளா? இவனா? இவ கூட போணுமா? லேட் ஆயிடுமே, வேற வழி இல்ல, ஏறும். இவங்க எக்காந்து கொண்டு அந்த பக்கம் முகத்தை திருப்பிடாதரா, திருப்புனா நீ காலி. என்ன இவன் கிங் காங் குரங்கு மாதிரி முகத்தை அந்த பக்கம் திருப்பிட்டு இருக்கான்? ஓஹோ, நம்ம முகத்தை பார்க்க கூடாதுன்னு திரும்பிட்டு இருக்கானா இவன? ச்சே, என்ன போன் இது? டப்பா போனு. இதெல்லாம் ஒரு போன் வாங்கி கொடுத்துருக்கான் பாரு. ஹலோ, இதெல்லாம் நல்ல போன் தான். உனக்கு தான் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. பட்டன் போன் யூஸ் பண்ணாதான் நீ. உனக்கு எங்க இதை பத்தி தெரிய போகுது? ஹலோ, யாரை பார்த்து பட்டன் போன் யூஸ் பண்ணன்ற? நான்ல ஆண்ட்ராய்டு போன் ஆரம்பிச்ச காலத்துலயும் ஆபரேட் பண்ணவ தெரியுமா? ஓவரா பேசாத. ஆமா, இவ்ளோ பேசுறியே, எங்க உன் போனை காட்டு. நீ எப்படி யூஸ் பண்றன்னு பார்க்கலாம். டேய் வெங்கட், வாயை கொடுக்காத. கொடுத்தா இருக்கிற போனையும் புடிங்கிடுவா. யோ, என்ன வாயை திறக்க மாட்டேங்கற? உன்னதான்டா. ஹலோ டேய், டேய் இங்க பாரு. டோன்ட் டர்ன் ரா வெங்கட், திரும்பாத. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன எப்பவுமே வால் வால்னு கத்துவான், இன்னைக்கு அமைதியின் சிகரமா உட்கார்ந்துட்டு இருக்கான். சொல்லுமா. ஏண்டி அறிவு இருக்கா? வீட்ல பர்ஸ வச்சிட்டு போயிட்ட? பர்ஸ்? ஐயோ, பர்ஸ் வச்சிட்டு வந்துட்டேனா? ஐயோ, சரி சரி நான் பாத்துக்கிறேன், வை. ஐயோ, காசு இல்லாம இப்ப எப்படி போவேன்? ஆட்டோக்காரங்கிட்ட வேற ஓவரா வாய விட்டுட்டேன். என்ன கழுவி கழுவி ஊத்த போறான். பத்தாதுக்கு இவன் வேற இருக்கான். இன்னைக்கு சந்திராஷ்டமம் நினைக்கிறேன். அதான் நம்மள வச்சு செய்து சமாளிப்போம். அண்ணா இங்கதான் நிறுத்திக்கோங்க. ஹலோ இறங்க, அப்பதான் இறங்க முடியும். மா 5 ரூபா சில்லறையா கொடுமா. ஆமாண்டா, ஆமா 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 மச்சான், அந்த விஷயமா தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு வேலை சீக்கிரமா முடிஞ்சிரும்னு நான் நினைக்கிறேன். நானே உனக்கு கால் பண்றேனே. அண்ணா, நான் தர வேண்டிய காசை என் ஆளு கொடுத்துருவாரு. யாருமா உங்க ஆளு? தோ உள்ள உட்கார்ந்திருக்காரு, அவர்தான். அப்படியா? சரிமா, நான் உனக்கு சொல்றேன். சரியா? ஏங்க வரேங்க. சரி, பாத்து கொடுத்துருங்க. சொல்றேன். அப்பாடா, தப்பிச்சோம். சரிடா மச்சான், ஒரு 1/2 hourல வந்துடுறேன். அவ என்ன கொடுக்க சொன்னா? அண்ணா அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்தாங்கண்ணா. என்னப்பா 20 ரூபா கொடுக்குற? 40 ரூபா கொடுப்பா. என்னது 40 ரூபாவா? என்னங்க விளையாடுறீங்களா? நான் ஏர்நெட்ல இருந்து இங்க வர்றதுக்கு 20 ரூபா தானே. டபுள் ரேட் கேட்டுட்டு இருக்கீங்க. உனக்கு 20 ரூபா தான்ப்பா, உன் ஆளுக்கு 20 ரூபா, மொத்தம் 40 ரூபா ஆச்சுல, அதான் சொன்னேன். ஏன் யாருங்க? அதான் உன் கூட வண்டியில வந்துச்சுலப்பா. அவளா? ஏங்க என் கூட உட்காந்துட்டு வந்தா ஏன் ஆயிடுமா? அந்த பொண்ணு தான்ப்பா உன் ஆள்னு சொல்லிட்டு போச்சு. போகும்போது கூட பார்த்து கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு போச்சு. நீ கூட சரின்னு சொன்னியப்பா.
அடி பாவி இப்படி மாட்டி விட்டுட்டாளே. ஏங்க அவ சரியான ஃப்ராடுங்க. தம்பி எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு கொடுக்க வேண்டிய 40 ரூபாய் கொடு. ச்சே, ஃப்ராடு ஃப்ராடு, நல்லா ஏமாத்திட்டா. இந்தாங்க சில்லறை கொடுங்க. ஏன்பா காலங்காத்தாலே 500 ரூபாய் நீட்டுறியே, சில்லறை இருக்குமாப்பா? அண்ணே என்கிட்ட 20 ரூபா இருக்கு. அந்த ஃப்ராடுக்கும் சேர்த்து நான் கொடுக்கணும்ல. 500 ரூபா தானே இருக்கு, வேற சேஞ்சும் என்கிட்ட இல்ல. என்னப்பா இது? ஆ, என்னண்ணே? அந்த டீ கடையில் போய் மாத்திட்டு வாப்பா. சரி இருங்க வரேன். ம். ச்சே, எல்லாமே அவளால தான் வந்தது. இன்னைக்கு ராசி பலன்ல என்ன போட்டிருக்கு தெரியுமா? அடடடடே ராஜா வா வாப்பா வா. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, என் பொண்ணு என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறான். ஆ. உட்காருங்கம்மா, எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க அத்தை. என்ன சுந்தர் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்னம்மா மீனாட்சி, சுந்தர் நல்லா பாத்துக்கறானா? நல்லா பாத்துக்கிறாரு. என்னம்மா மீனாட்சி, விசேஷம் ஏதாவது உண்டா? எங்க ஃபர்ஸ்ட் நைட்டே தள்ளி போயிருக்கு, இதுல விசேஷம் வேறையா? இன்னும் இல்லம்மா. ஒன்னும் அவசரம் இல்லம்மா, கொஞ்சம் பொறுமையாவே பெத்துக்கோங்க. அந்த காலத்துல தான் கல்யாணம் ஆனதும் குழந்தைய பெத்துக்கோங்கன்னு இம்சை பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட புருஷனோட சந்தோஷமாவே இருக்க முடியாது. நாட்டாம மாதிரி பேசுறா. ஆமா, இது யாரு? அது தாரணியோட நாத்தனாரு, பெரிய இடத்து பொண்ணு. சொத்து பத்தெல்லாம் எக்கச்சக்கம். வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இந்த பொண்ணை தான் என் பேரனுக்கு பேசி முடிக்கலான்னு பார்த்தோம். பாட்டி ஆனா அதுக்குள்ள இந்த பையன் ஒரு சாதாரண கண்டக்டரோட பொண்ணை லவ் பண்ணி தொலைச்சிட்டான். இல்லன்னா இந்நேரம் இவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பான். அத்தை அப்படிலாம் சொல்லாதீங்க. சொத்து பத்துலாம் அவ்வளவு சந்தோஷத்தை கொடுத்துறாது. குடிசை வீடா இருந்தாலும் மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழ்றதுதான் சந்தோஷம். இவ ஒருத்தி சொதப்புறா. சரியா சொன்னீங்க அத்தை. சில ஜென்மங்களுக்குலாம் இது உரைக்கவே உரைக்காது. ஆமா சுந்தர், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன வேலை பாக்குற? இவன் எங்க வேலை பாக்குறான்? அண்ணன் கம்பல வேலை செய்யறா மாதிரி சும்மா சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கான். இதோ நான் நினைச்ச மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா ஓஹோன்னு இருந்திருப்பான். பாட்டி சாமி கொஞ்சம் நிறுத்துறியா? டேய், நான் சொன்னதுல என்னடா தப்பு இருக்கு? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சொன்னது தானே பண்ணிட்டு இருக்க. ஏதோ அந்த சிவா இருக்கிறதுனால தப்பிச்ச. இல்லன்னா நீ நடு தெருவுல தாண்டா நிக்கணும். அதை பத்திலாம் நீ கவலைப்பட வேணாம் பாட்டி. எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சுந்தர், பாட்டி சொல்றதும் சரிதான்ப்பா. உனக்குன்னு ஒரு வேலை இருக்கணும்ல. என்னதான் சிவா கம்பெனில நீ இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்காதே. உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ண. ஏன் நீயே தனியா ஒரு பிசினஸ் பண்ணலாமே? இப்போ நீ இத பத்தி கவலைப்படாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு குழந்தை குட்டிங்கன்னு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? அப்பவும் உன் அண்ணங்கிட்டையும் அம்மா கிட்டையும் உதவி கேப்பியா? அது உனக்கும் மீனாட்சிக்கும் அசிங்கம் இல்லையா? ஏமா மீனாட்சி, அவன் தான் வசதியா வாழ்ந்தவன், அப்படி இப்படின்னு இருக்கான். நீயாவது அவனுக்கு சொல்லி புரிய வைக்கலாம்ல? நீயும் அவன் கூட சேர்ந்து இப்படி இருக்கியேம்மா. எங்க நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நீங்க பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. என்னங்க வந்த வேலையவே மறந்துட்டேன் பாருங்க. பெரியம்மா, என் பொண்ணுக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். நீங்களும் சுபத்ராவும் குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்க. சுபத்ரா வந்ததும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. நான் வரேன் பெரியம்மா, வரேன்.
எக்ஸ்கியூஸ் மீ சார். Yeah, Venkat, please come in. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். Take your seat. சார் நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஹியரிங் நம்மளோட கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அதை நான் சொல்லிட்டு போலாம் தான் சார் வந்தேன். நீங்க டைமுக்கு ஷார்ப்பா வந்தா நல்லா இருக்கும் சார். என்ன டைமுக்கு வரணும்? ஒரு 10:30க்கு வந்தா போதும் சார். ஆனா ஷார்ப்பா 10:30க்கு வந்துருங்க. That's fine. No problem. சார் அப்புறம் சொல்லுங்க. சார் உங்க ஒய்ஃபை கொஞ்சம் பார்க்கணும். எதுக்காக அவங்கள பார்க்கணும்? இல்ல சார், நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜி எப்படிப்பட்ட கேள்வி கேட்பாரு, என்ன மாதிரி பதில் சொல்லணும்னு சொல்றதுக்காக தான் சார். ஓ. One second. சக்தி, இவங்களா? கொஞ்சம் இங்க வா. இவங்களா ஒரு ஒய்ஃபு? சார் இவங்களா அவங்களோட ஒய்ஃப்? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல சார், இவ்வளவு நாள் உங்க பக்கத்திலே உட்காந்து வேலை பார்க்கறதுனால நான் உங்க பிஎன் தான் சார் நினைச்சேன். அதான். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய். படிச்சிருக்கீங்கல்ல? படிச்சிருக்கேன் சார், ஆனா இன்னைக்கு தான் சார் அதை ரியலைஸ் பண்றேன். இட்ஸ் ஓகே. என்ன சொல்லணுமோ அது சீக்கிரம் சொல்லுங்க. மேடம் இப்படி கொஞ்சம் வந்து உட்கார முடியுமா? உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். பரவாயில்ல, சொல்லுங்க. ஓகே மேடம், உங்க பேர் தான் சக்தியா? ஆமா. மேடம் நாளைக்கு கோர்ட்ல உங்களை ஜட்ஜ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த டிவோர்ஸ்ல முழு சம்மதமானு கேட்பாங்க. நீங்க சம்மதம்னு சொல்லணும். உங்களை ஏதாச்சும் வற்புறுத்தினாங்களான்னு கேட்பாங்க. இல்ல நானே தான் சுயமா சொல்றேன்னு சொல்லணும். கல்யாணம் ஆகியே 2 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள ஏன் டிவோர்ஸ் கேக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா, எங்க 2 பேருக்குள்ளேயும் மனசு ஒத்து போகலன்னு சொல்லணும். உங்க கருத்தை இந்த கோர்ட் ஏத்துக்கலாமா இல்ல மாற்று கருத்து ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க. எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுங்க. வேற எதுவும் பெருசா கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் மியூச்சுவலா தான் பிரியறோம்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுங்க. அது போதும். கோர்ட்ல கேட்டா நான் சொன்ன மாதிரி மட்டும் சொன்னா போதும் மேடம். அப்போதாங்க டிவோர்ஸ் சீக்கிரமா கிடைக்கும். இல்லைன்னா கேஸை தள்ளி போட்டுருவாங்க. வெங்கட், நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா நான் எல்லாமே சொல்லிடுவேன் வெங்கட். அவங்களும் சொல்லிடுவாங்க. நாட் அ ப்ராப்ளம். என்ன சார் நீங்க தான் சொல்றீங்க, ஆனா மேடம் எதுவுமே பேச மாட்டாங்க. அப்பெல்லாம் எதுவும் இல்லை. சத்தி, வெங்கட் கேட்குறாருல, சொல்லு. மேடம் இந்த டிவோர்ஸ்ல உங்களுக்கு சம்மதம் தானே? சொல்லு.
வெங்கட் அதெல்லாம் சம்மதம் தான். சத்தி சொல்லு, உனக்கு சம்மதம் தானே? ஏய், என்ன பேசாம இருக்க? வெங்கட் கேக்குறாருல, சொல்லு. உனக்கு சம்மதம் சொல்லு. சொல்லு. நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சுது. நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு கோர்ட்ல சொல்லிடுறேன். சூப்பர் சார், எவ்ரிதிங் இஸ் கிளியர். அப்போ நாளைக்கு காலையில ஷார்ப்பா 10:30 கோர்ட்டுக்கு வந்துருங்க. ஓகே. வரும்போது மேடமையும் கூப்பிட்டு வந்துருங்க. கண்டிப்பா. ஓகே சார், அப்ப நான் வரேன் சார். வரேன் மேடம். அனு, என்னடி காஃபி சாப்பிட்டு வரலாமா? காஃபியா? நம்ம கேண்டீன்லயா? சேச்சா, எனக்கு வேணவே வேணாப்பா. நம்ம கேண்டீன்ல என்னைக்கு நாம காஃபி குடிச்சிருக்கோம்? வா வெளியே குடிச்சிட்டு வரலாம். வெளியிலயா? என்கிட்ட சுத்தமா காசு இல்லையே. அதுவும் இல்லாம என் பர்ஸ் வேற வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன். பர்ஸ் எடுத்துட்டு வரலையா? அப்புறம் எப்படி ஆபீஸ் வந்த? அதுவா, அது ஒரு லூசு பையன் வந்து மாட்டினான். அவனை யூஸ் பண்ணி வந்துட்டேன். லூசு பையனா? யாரு அவன்? அது வேற யாரும் இல்ல, நான் தான். ஐயோ, இவன் இங்க வந்தா? உனக்கு தெரிஞ்சவங்க யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. நான் மட்டும் போய் காஃபி குடிச்சிட்டு வரேன்டி. நோ நோ நோ. ஏய் போகுது. ஹலோ. ஏய் இப்ப கை பிடிச்ச கை விடு. என்னோட காசுங்க? எந்த காசு? காலையில ஆட்டோல ஏறினப்போ கொடுக்கணும்ல, அந்த காசு. அது ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உன் தலையில கட்ட வேண்டியதா போயிடுச்சு. இப்ப என்ன அதுக்கு? ஹலோ, என்னம்மா ரொம்ப அசால்ட்டா சொல்ற? முதல்ல என் காசை எடுத்து திருப்பி கொடு. தம்பி, இப்ப என்கிட்ட காசு இல்ல. நீ என்ன பண்ற? நாளைக்கு இதே நேரத்துக்கு இங்க வருவியா? நான் அந்த காசை உன்கிட்ட திருப்பி தருவேனா? நீ அதை வாங்கிட்டு போவியா? ஓகே? கொடுமடா. ஏங்க என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? முதல்ல போனை வாங்கிட்டு போயிட்டு என்ன நல்லா அலைய விட்டீங்க. அதுக்கப்புறம் தெரியாம போனை தொலைச்சதுக்கு என்னோட கேஸ் ஃபைல எடுத்துட்டு போயிட்டு என்ன அலைய விட்டீங்க. அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் கொடுத்து ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தா வீடு வரைக்கும் வர வச்சு அலைய விட்டீங்க. இப்போ இந்த ஆட்டோ காசை வாங்க என்ன அலைய விடுறீங்களா? மரியாதையை என் காசு திருப்பி கொடுங்க. என்னையா நீ? சீ, ஒரு ஆட்டோ காசெல்லாம் பிச்சைக்காரத்தனமா திருப்பி கேக்குற? ஆமா, அது என்ன? 10,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்தேன், 10,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்கி கொடுத்தேன், 10,000 தடவை சொல்லி காட்டுறேன். என்னமோ 50,000 ரூபாய்க்கு போன் வாங்கி கொடுத்த மாதிரி பில்டப் வேற. வெறும் 10,000 ரூபாய்க்கு தானே போன் வாங்கி கொடுத்தா? என் போன் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? சார்ஜ் போட்டா சாதாரண போன் 2 நாள் தானே வரும். ஆனா என் போன் 40 நாள் வரும். கேமரால HD குவாலிட்டி. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த போன் எல்லாம் ஜூஜூபி. ஐ, புது போனு சூப்பரா இருக்கு. சொல்லவே இல்ல. ஆமா, ஏற்கனவே வச்சிருந்திய ஒரு டப்பா போனு, உங்க அப்பா போனு, அது எங்க? மனத்தை வாங்குறானே. ஒருவேளை சுந்தர் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா உன்கிட்ட இருக்கிற சொத்தை வச்சு சொந்தமா அவனுக்கு ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருப்பார்ல உங்க அப்பா. மீனாட்சி மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா சுந்தர நான் பெரிய ஆளா ஆக்கி காட்டுவேன். உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லு. அப்படி சொன்னா என் மேல அவரு ரொம்ப கோவப்படுவாரு. உனக்கு அவர் கோவப்படுறது முக்கியமா இல்ல அவர் கூட வாழ்றது முக்கியமா?